தமிழ் பேரினத்தின் மக்கள் ஒரு வீர பரம்பரையினர் என்பதை உலக எறியச் செய்த மாபெரும் வீரர்கள் எங்களுடைய பாட்டனார்கள் மருதுபாண்டியர்கள். அந்நிய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு வாழ்வதை விட வீறு கொண்டு எழுந்து விடுதலைக்காக போராடி சாவது மேலானது என்ற முடிவெடுத்து மண்டியிட்ட வாழ்வா மானத்தோடும் வீரத்தோடும் போராடி வீழ்வா என்கிற நிலை வருகிற போது தன்மான போரிட்டு தூக்கு கயிற்றை துணிந்து முத்தமிட்டு வீர மரணத்தை ஏற்றுக்கொண்ட மான மறவர்கள் எங்களுடைய பாட்டனார்கள் மருதுபாண்டியர்கள். எந்த நோக்கம் அவர்களை உள்ளிருந்து இயக்கியதோ அதை உள்வாங்கிக் கொண்ட அவர் வழி வழியே வந்த மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அதே நோக்கத்தை அதே கனவை கொண்டு அந்த மான மறவர்களின் அந்த வீர வேங்கைகளின் நினைவை போற்றி போர்க்களத்திலே நின்ற பாட்டனார்களின் பிள்ளைகள் அரசியல் தேர்தல் களத்திலே நிற்கிறோம். அவர்கள் கொண்ட கனவை உறுதியாக நாங்கள் வென்று முடிப்போம் என்று வீர பெரும்பாட்டன்களின் நினைவை போற்றுகிற வீர புகழை போற்றுகிற இந்த புனித நாளில் அந்த உறுதியை நாங்கள் ஏற்கிறோம். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் தேசிய இன மக்கள் உணர்வு எழுச்சியோடு பெருமிதத்தோடு திமிரோடு எங்கள் வீர பாட்டன்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி மகிழ்கிறோம். சார், அடுத்த கட்ட தேர்தல் முடிவில் வந்து திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் பேசிக்கிறான்னு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? திமுகவுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லி கட்சியில் பிரிஞ்சு கிடக்கா, எல்லா கட்சியிலும் பிரிஞ்சு கிடக்கிறதுனால திமுக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கட்சியின் ஆட்சி அது தொடரணுமா வேணாமாங்கிறத மக்கள் முடிவெடுக்கணுமே ஒழிய அந்த கட்சி பிரிஞ்சிருக்கு இந்த கட்சி பிரிஞ்சிருக்குன்னு எந்த பிரிவும் இல்லாமல் தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம். எந்த குழப்பமும் இல்லாமல் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கட்சியா தெரியலையா? இது எந்த குழப்பமும் இல்லை. யார் யாரோட கூட்டணி, யாருக்கு எந்தெந்த இடம், யார் யார் எங்கேன்னு தெரியும். எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக உறுதியான ஒரே முடிவோடு 234 தொகுதியிலும் 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று இந்த நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கெல்லாம் தேர்தல் எண்ணிக்கை வாய்ப்பு கொடுத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் தேர்தல் களத்திலே முன்னுரிமை கொடுத்து வீறு கொண்டு களத்திலே பாயிற எங்கள் வீர மறவர்கள் எங்கள் பாட்டன்களைப் போல அதை பற்றி பேசாமல் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னா நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமாங்கிறதையும் வச்சுக்கிறோங்க. இதே அது பேசக்கூடாது. இன்னைக்கு விளைய வச்ச விவசாயி 20 லட்சம் டன்னு ரோட்டில் போட்டு தாளையில் போட்டு முளைக்கு பிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிட்டு வேலை இல்லாமல் வெளியில் நிற்கிறான். என்ன அப்படின்னாலும் அப்படி ஆட்சி அலமா கொடுத்துட்டா வீடு வீடுக்கு போய் மிக்சிக்கு இந்த கிரைண்டர் டிஃபன் பாக்ஸு தீபாவளி பரிசெல்லாம் கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு வர்றதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும். நீ தான் சாதனையாளன் ஆயிடுச்சே. சத்தியம் எதுக்கு? என்ன சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே? சத்தியம் வாங்கிட்டு எதுக்கு ஓட்டு கேட்குறேன்? சார், இப்போ தஞ்சாவூர்ல வந்துட்டு தண்ணியில முளைச்சி வச்சு நீங்க விவசாயிகளுக்காக பல்வேறு இடத்துல குரல் கொடுத்துருக்கீங்க. ஆனா சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா லேசாவே முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முன்னேற்பாடுகள் பண்றாரு. எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்பாடு பண்றாரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு வலிதோய்ந்த ஒரு கொடுமை. இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மட்டும்தான் மழை பெய்யுது இந்த இப்படி முளைக்குதுன்னு இல்லை. நீண்ட காலமாக நம்மளுடைய வேளாண் குடிமக்கள் விளைய வைக்கிற நெல்லை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்கிறது இல்லை. உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன். அதுக்கே இவர்கள் எவ்வளவு தண்ட செலவு செய்யறாங்க. ஒரு தகர அந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்புற கிடங்கு கட்ட முடியாதா? ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் சொல்லுங்க, கட்ட முடியுமா? முடியாது. எதுக்கு தெருவில் போடுற நீ? அப்ப உழவர்குடியின் உழைப்பை நீ எவ்வளவு உதாசீனப்படுத்துற, எவ்வளவு அவமதிக்கிற?
ஆனா நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க, தெருவுக்கு தெரு செலவு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவழிச்சு பண்றீங்க. 150 கோடியில நூலகம் படி கட்டுறீங்க, 3 கோடியில கட்டிட முடியாதா? 150 கோடியில கட்டி படிக்க பிள்ளைகள் உட்காந்து படிக்க பள்ளிக்கூடம்ல இடிஞ்சு தரையில விழுது, எல்லாம் குட்டிய சோறா கிடக்கு. எதை செய்யறதுன்னு தெரிய வேணாமா? பேருந்து நிலையம் கோயம்பேடுல இருக்குது, எனக்கு வசதி பத்தல, வேற ஒண்ணு கட்டுன்னு எவனும் கேட்கல. 410 கோடிக்கு கிளாம்பாக்கத்துக்கு போறேன். திருச்சியில விண்ணூர்தி நிலையம் இருக்குது, போதும். அப்புறம் போய் பல ஆயிரம் கோடியை கட்டி ஒரு விண்ணூர்தி நிலையம் கட்டுறார். தூத்துக்குடியில இருக்குது, அது போதும். நாங்க யாரும் கேட்கல வசதி பத்தல, அதுக்கு பல ஆயிரம் கோடியை கட்டி இப்படி ஆடம்பரமா ஊதாரித்தனமா அப்படி மக்கள் காசை வீணடிக்கிறதுக்கு உழைக்கிற மக்கள் உயிர் தேவையா இருக்கிற உணவு அந்த பண்டத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா? குடிச்சு சாகிற விஷம் சாராயத்தை பாதுகாக்க நீ சாராய கிடங்கு எப்படி கட்டி வச்சிருக்க? டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார ஏன்னா ஏசியில இல்லைன்னா பிராண்டி கோச்சுக்கணும்ல. வீரன் ஒருத்தன் உள்ள இருக்கான், அவங்க கோச்சுப்பான்ல. ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு 2 காவலரை பாதுகாப்புக்கு போடுற அரசு இது அரசா தரிசா? இதுல லேசா தான் முளைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நல்லா முளைச்சா அதுலயே பறிஞ்சு விளைஞ்சிரும். அப்படியே போய் அறுத்துக்கு வர வேண்டியதான். வேளாண்மைனா என்னன்னு தெரியாத நாட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சார், கரூரில் பாதிக்கப்பட்டவர் விஜய் சந்திக்கிறாரு. விஜய் மீது மட்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த 38 பேர் போயிருக்காங்க, அவங்க எந்த இதுவும் குறை சொல்லல. விஜய் மீது மட்டும் இந்த குற்றச்சாட்டு காரணம் தாங்க. நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன தடவை என் பாட்டனுடைய நினைவு தினத்துக்கு நான் வணக்கம் செலுத்தும் போது அவர் மாநாடை போட்டு இந்த செய்தியை ஒன்றும் இல்லாம ஆக்குனீங்க. இன்னைக்கு நீங்க ஏன் நேற்று சந்திச்சிருக்கல, முந்தா நாளைக்கு சந்திக்க வேண்டியதானே? இன்னைக்கு சந்திச்சு இந்த செய்தி நாங்க இவ்வளவு பெரிய வீர வரலாறு ஒரு துளியும் நீங்க பேச மாட்டீங்க. நாங்க அவரை பத்தி பேசினா அதையே தலைப்பு செய்தியா போட்டா சந்திக்கிறார். இன்னைக்கு தொலைக்காட்சியை திருப்பினா இதை போடுவீங்களா, அதை போடல. போரிட்டு மாண்ட என் பாட்டை மான மரவனை போடுவீங்களா, அதை போடுவீங்களா? நீங்க போன வருஷம் பேசுறது கொஞ்சி பேசுற மீன்கள் எல்லாம் முதலைகள் வாழும் சொல்லி சொன்னீங்க. அதான் தலைப்பு சபையை ஓடிச்சு. அது அவர்கிட்ட நான் தனியா பேசும்போது என் தம்பிக்கு தம்பியா அண்ணனா சொன்ன அறிவுரை. இது கொஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் அல்ல, கொடிய முதலைகள் நிறைந்த குளம். ஒவ்வொரு காலையும் நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் தம்பின்னு அண்ணன் சொன்னது. அதை அவர் அதே மேடையில என்னை கேள்வி பண்ணி சிரிக்கிறாப்ல. சிலர் சொல்கிறார்கள் முதலைகள் நிறைந்த இது வருவா அப்படி இப்படின்னு பேசுறாப்ல. நான் ரொம்ப வேதனையோடும் வலியோடும் இதை கடந்து போக நினைக்கிறேன். ஏன்னா என் மக்கள் நாம தான் பரிதாபப்படுறோம் அந்த சாவுக்கு. அவங்க போகட்டுமியா, என் பையன் அவருக்கு அதனே செத்தியான் போகட்டுமியாங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது? நான் சொல்லுங்க. நாட்டை பாதுகாக்க எல்லையில போரிட்டு மாண்டு மகன் வந்த மாதிரி ஒரு தாய் பேசுறான். அதை விட இன்னொரு தாய், இளம் வயது தாய் சொல்றான். அருகில் இந்த பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்துட்டான், யாருக்கும் கிடைக்காது. அதுக்காக என் மகன் உயிரை விலையா கொடுத்தோம்னு பேசுற தாயே, இந்த தாய்மையின் மேலிருந்த பற்றே இருக்கிற புனிதம் இருக்குல்ல, அதுவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதனால அதை பத்தி பேச நான் விரும்பல. இன்னைக்கு ஒரு புனிதமான நாள். என் மண்ணுக்காக போராடி மாண்ட என் மான மறவர்கள், என் பாட்டனுடைய வீரப்புகழ் போற்றுகிற நாள். திருச்சியில ஜம்புத்தீவு பிரகடனம் செய்த இடத்துல கூட்டம் வச்சிருக்கேன், மாபெரும் வீர வணக்க கூட்டம். முடிஞ்சா வாங்க, வந்து பாருங்க. சிறப்பு வாக்காளர் பட்டியலை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அது தேர்தல் ஆணையமும் பாஜக வச்ச சரி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுதியிருக்காங்க. அது உண்மைதான். நீங்க இதுல என்ன வாக்காளர் தானே, சிறப்பு வாக்காளர் அப்படி என்னது? அதுல என்ன தம்பி, அதுல என்ன சிறப்பு இருக்கு? நீ பீகார்ல 60 லட்சம் பேர் வெளியே இருந்தாங்க, 60 லட்சம் பேருக்கு இங்க கொடுப்ப, அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து அவன் என் நாட்டு அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இது இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமா மாறும். ஏற்கனவே சரிபார்ப்பு பட்டியல் தானே இருக்கணும். சிறப்பு அப்படிங்கறது எதுக்கு வருது? சிறப்புங்கிறது ஏன் வருது? வாக்கு சரி பார்க்கறது ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. இல்லைன்னா போய் பதிவு பண்ணிக்கிறீங்க, விடுபட்டுருச்சான்னு பாருங்க, அது பட்டியலில் உங்க பேர் இருக்கா இல்லையாங்கிறது சரி பார்த்துக்கிறது ஒவ்வொரு ஆண்டு நடக்குது. சிறப்பு வாக்காளர்னா அது என்னது? அவருக்கு என்னன்னு சொல்லுங்க, அவருக்கு எப்படி சொல்லுவார்? தமிழகத்தில் நடக்கும்போது அதோடைய உண்மைத்தன்மை வெளிப்படுமா? தமிழகத்தில் வெளி மாநிலங்கள்ல எப்படி வேணாலும் இருக்கிற தமிழகத்தில் உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். எங்களுக்கு இருக்கிற ஒரே அச்சம், ஏற்கனவே இந்த நிலமும் அதிகாரமும் எங்க கிட்ட இல்ல, உங்களுக்கு தெரியுது. இப்போ இதுல எங்கள் அடையாளங்கள் திட்டமிட்டு மறைக்கப்படுது. இப்ப உதாரணமா 2000 கோடி கிட்ட செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கோவையில கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு எங்களுக்குன்னு அடையாளம் இருக்கு.
எங்களுக்குன்னு அடையாளம் இருக்கு. என் பாட்டன் தீரன் சின்னமலை, காளிங்கராயரு, பொன்னர் சங்கரு, இந்த செக்கிழுத்தான் அந்த விடுதலைக்குன்னு என் பாட்டன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு அந்த கோவை சிறையில் அவன் இழுத்த செக்கு நினைவா இருக்கு. அவன் பேரை வச்சிருக்கலாம். இந்த நாட்டு விடுதலைக்கு கொடிகாத்த குமரன் இன்னொரு பாட்டன் செத்து விழுந்திருக்கான், திருப்பூர் குமரன், அவன் பேரை வச்சிருக்கலாம். ஆனா நீங்க சிடி நாயுடுன்னு வச்சீங்க. எத்தனையோ விவசாயத்துக்கு போராடின பேரறிஞர் இருக்காங்க. ஆனா நாராயணசாமி நாயுடுன்னு நீங்க தொடர் வண்டி நிலைய மேம்பாலத்துக்கு வைக்கிறீங்க. உங்க அடையாளங்களை நிறுவிக்கிட்டே போறீங்க. எங்களுக்கு என்ன இருக்கு? எங்க பாட்டனை நாங்க எங்க வந்து கூப்பிடுறோம் பாருங்க, ஒரு டொக்கு சந்துக்குள்ள. இந்த இடத்துல எதுக்கு இவ்வளவு பெரிய கட்டணம் நம்பி கொடுத்தீங்க? உங்க அப்பா சமாதி எப்படி கட்டுவீங்களா? என் பாட்டனும் நீங்களும் ஒன்னா? எப்படி கடற்கரையில 2 ஏக்கர் எடுத்து படுத்து கிடக்குறீல, என்ன பண்ணிட்டீங்க நீங்க? இந்த மண்ணின் விடுதலைக்கு தூக்குனதவங்க நான் இங்க கொண்டு அந்த சந்துக்களை போட்டிருக்க. இது என்ன பட்டியல் அடைச்ச ஆடு மாடு வந்த மாதிரி வச்சுக்க? இது எதுக்கு இப்படி பறிச்சிருக்க? கோயிலில் சாமி மட்டும் தானே வரும். இது எதுக்கு இப்படி ஜெயில் கைதியை குட்டி வந்த மாதிரி ஒத்தாலும் வரலாம், ஒத்தாலும் போகலாம்? எப்படி இது? இப்போ என்னை அவமதிக்கிறீல்ல, என் அடையாளங்களை புறக்கணிக்கிறீல்ல, புறந்தள்ளி மறைக்கிறீல்ல. இப்போ என்கிட்ட அதிகாரம் இருந்தால் இப்படி தான் இருக்குமா? அந்த இடம் இப்படி தான் இருக்குமா சொல்லுங்க. எவ்வளோ அந்த வலியை தாங்கி நின்னா தெரியும். டெல்டா பகுதி பாதிக்கப்பட்ட நேரத்தில் முதல்வர் வந்து ஆதி செல்வராஜன் படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணியிருக்கேன். எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த படம் பார்க்கல, அது மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தம்பி மாரி செல்வராஜ் கேட்டாரு, இது எனக்கு பயணம் இருக்கு பார்த்து. குறிப்பா வந்து சில தமிழ் இயக்குநர்கள் படத்தை மட்டுமே அந்த மாநில அரசு வந்து ஊக்குவிப்பதாக முன்னேற்றம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதாவது முதல்வரும் சரி, துணை முதல்வரும் அதை பற்றி விமர்சனங்கள் செய்வது, அதை பெருசா பேசுறது, சமூக வலைதளத்தை பரப்புவது, அப்படி எப்படின்னு இல்ல தமிழ் இயக்குநர்கள் படம்னு அப்படி சொல்லலையே. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நம்முடைய பிள்ளை விளையாண்டு வந்ததுக்கு 40, 20 லட்சமோ 25 லட்சமோ கொடுத்துட்டு ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தனுக்கு 5 கோடி பரிசு கொடுத்தாங்க. இந்த என்ன சொல்றது, செஸ், அத அந்த விளையாட்டுக்கு. அப்புறம் அதை எப்படி சொல்றது? நம்ம கலையை இலக்கியத்தை போற்றுவது என்பது அரசின் கடமை. போர் சூழல கூட எங்க தலைவர் வந்து கலை இலக்கியத்தை எல்லாம் போற்றினார். அது வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. தமிழ் இலக்கிய இயக்குநர்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுத்துருச்சு இந்த அரசுங்கிறத என்னால் ஏற்க முடியல. குறிப்பிட்ட இயக்குநருக்கு அது தெரியல. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு பேசின இயக்குநர்களுக்கா இருக்கலாம். அது இருக்கலாம். எனக்கு தம்பி மாரி செல்வராஜ் மேல அளவு கடந்த அன்பு மதிப்பும் உண்டு. அவன் சிறந்த படைப்பாளி, அது விட்டுருவோம். வேற அதான் இப்ப சொன்னேன். 20 ஆமா கொடுப்பாங்க. இப்ப நீங்க வேற மாநிலத்தோன்னா அவனை ஆந்திராவில இருந்து வர சொல்லுங்க, அப்ப ஒரு 5 கோடி கொடுப்பாங்க. 4 ஆண்டுகளா கடன் சுமை, பேரிடர் நிதி, நெல் கொள்முதல் நிலையம் மற்ற எல்லா இடத்துலயுமே வந்து மத்திய அரசு வந்து குறை சொல்லுது, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு எதிர்கட்சிகளுடைய துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன். திமுக 2026 தேர்தலில் எதுவும் அஜெண்டா நம்மகிட்ட இருக்காங்க? அதுல ஒண்ணு இல்ல, ஒரே இதுதான். அண்ணன் வந்து உங்களுக்கு ஒண்ணு என்ன சொல்றேன்னா, நாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல, தேசிய அரசியல், தமிழ் தேச அரசியல், இது நாட்டை ஆளும் போது நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன். நான் பேசினேன், அச்சு ஆவணமா கொடுத்தேன், அது போய் சேரல. இப்ப எங்க ஆட்சியில கல்வி எப்படி இருக்கும், எங்க ஆட்சியில மருத்துவம் எப்படி இருக்கும், எங்க ஆட்சியில வேளாண்மை எப்படி வளர்த்து வார்த்தை எடுப்போம், எல்லாருக்கும் வேலை எப்படி கொடுப்போம், உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி நீர் வளத்தை பெருக்குவேன், எப்படி இந்த பசி இல்லாத ஒரு நாட்டை படைப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லும்போது விளங்கல, போட்டு காட்டிடுவேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப சொல்றது என்ன, இந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழணும்னு ஒவ்வொரு குடிமகனும் ஏங்குற மாதிரி ஒரு நாடு என் கனவுக்குள்ள இருக்குல்ல, அதை காட்டுவேன். சார், போன முறை இந்த இடத்துக்கு வரும்போது ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கிறீங்க, அதை குறித்து வெளியிடுமே வந்து மத்திய தமிழக அரசு வெளியிடல, அதை குறித்து உங்களுடைய அது எடுக்காது. திராவிட கட்சிகள் ஆட்சிகள் எடுக்காது. என்ன சார் காரணம்? காரணம் வந்து ஒரு தேசிய மக்கள் இங்க நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழர் அல்லாதவர் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு தூரம் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து வளர்கிறார்கள் என்பது தெரிய வந்துடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க 10.5ன்னு வன்னியர்களுக்கு எங்க ஐயா நீண்ட காலமா 20 விழுக்காடு கேட்கிறாங்க, ராமதாஸ் ஐயா. நீங்க குத்துமதிப்பா சும்மா வாய்க்கணக்கா ஒரு 10.5ன்ட்டீங்க, அது செயலாக்கம் பெறல, சட்ட வடிவ பெறல, அது சும்மா வாய் வார்த்தை தான். நீங்க 10.5 எப்படி வாய்க்கணக்கா? அவரே சொல்றாரு, எண்ணி கொடு.
இந்த கோட்பாடு எப்படின்னா தம்பி, எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுத்துரு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுத்துரு. அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரியதை கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போதான் உண்மையான சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் வரும். எனக்கு உண்டானது எனக்கு, உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு. அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர் எடுக்கிறதால மத்திய அரசுக்கு எடுக்கணும்பாங்க. ஆனா இவங்க கூட்டணி வச்சிருக்கிற அவரு சீதாராமையா 10 நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை போட்டு 24ஆம் தேதிக்குள்ள சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்து முடுறாங்கிறாங்க. இவங்க கூட்டணி வச்சிருக்கிற இந்த அந்த காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்குல்ல இந்த தெலுங்கானால, அவரு எடுத்து குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறாரு. பீகார்ல நிதிஷ்குமார் எடுக்கிறாரு. இவங்க ஆகுனா மத்திய அரசும்பாங்க. ஆனா இங்க வந்தா மாநில உரிமைம்பாங்க. எடுக்க மாட்டாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து உரிய குடிகளுக்கு உரியதை கொடுக்கணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். அப்பதான் அது நடக்கும். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதாவது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை நீங்க போய் சந்திச்சிருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க மேல வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் பேச்சு இருக்கு. அதை பத்தி இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது சாப்பிட்டா இருக்க உங்களுக்கு? எதையாவது பேசுவான். இங்க பாருங்க, திமுகவை எதிர்த்தே பேசிட்டு இருந்தோம்னா பிஜேபி கைக்கூலிம்பான், RSS கூலிம்பான். நீங்க இந்த திமுகவை எதிர்த்தீங்கன்னா இப்படி சொல்லுவான். இப்படி பேசுனீங்கன்னா திமுகவின் பி டீம் திமுக கைக்கூலிம்பான். ஆனா ஒத்த பைசா கூலி தர மாட்டான். நீங்க மனச்சான்றுபடி நடக்கணும். சாவுக்கு போறது என்பது தமிழ் சமூகத்தின் மாண்பு. நீங்க நற்காரியத்தில் பங்கெடுக்கிறீர்கள், துர்க்காரியத்தில் பங்கெடுன்னு இறைமகன் இயேசு சொல்றாப்ல. ஏன்னா இது மாதிரி ஒரு துயரம் உன் வாழ்க்கையிலையும் வரும். அதை தாங்கிக்கிற மனப்போக்கம் உனக்கு வரும். அதனால உங்களுக்கே தெரியும், சந்தோஷத்துல கூடனாலும் சாவுல கூடணும். அதுதான் விஜய் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் அழைத்து வரவேற்கத்தக்கது. இன்னும் 6 மாசம் இருக்கு.